நல்லவன் படகில் போகும்போது துடுப்புகள் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றார் பாரதிதாசன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த நதியை போன்று வழிகாட்டியாய் விளங்கும் SFRBC அமைப்பின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் இந்த அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் முன்பு அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் இளையோர்களுக்கும் ஆதி முதல் இன்று வரை எனக்கு துணையாக நிற்கும் எனது ஆசிரியர்களுக்கும் எனது தாய் தந்தைக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இடஒதுக்கீடு என்பது எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்று எல்லோரும் நினைக்கிறீர்கள். பெரும்பாலானோர் கருத்து யாதெனில் சாதியின் அடிப்படையில் என்றுதான். இடஒதுக்கீடு என்பது முற்றிலும் சாதியை கருத்தில் கொண்டுதான் வழங்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. இடஒதுக்கீட்டின் பின்னணியில் உள்ள பகுத்தறிவை பற்றி நாம் அனைவரும் ஆழமாக அறிந்திருக்கவில்லை. குறிப்பாக இளைய சமுதாய மக்கள் அரசு வழங்கும் இடஒதுக்கீட்டினை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இடஒதுக்கீடு வெறும் சாதியின் அடிப்படையிலான கொள்கை என்று கருதி தவறான கருத்து வேறுபாடுகளை முன்வைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் நான் எனது சட்டப்படிப்பை தொடங்கிய பின்பு பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையை பற்றி படிக்கும் போதும் OBC ரைட்ஸ் தேவுக்காக ஆழ்கற்றலை மேற்கொண்ட போதும் மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளையும் குறிப்பாக மண்டல் கமிஷன் வழக்கினை படிக்கும் போதுதான் இடஒதுக்கீட்டின் பின்னணியிலுள்ள உண்மையான காரணத்தை அறிய முடிந்தது. இன்று என்னுடைய நோக்கமானது இடஒதுக்கீட்டினை குறித்து உங்கள் மத்தியில் நிலவும் அறியாமையை அகற்றுவதுதான். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எதிர்கொண்ட வரலாற்று ரீதியான பாகுபாட்டின் மோசமான விளைவுகளுக்கான தீர்வுதான் இடஒதுக்கீடு. அரசு அதிகாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் ஒரு நடைமுறையே தவிர இடஒதுக்கீடு என்பது பொருளாதார சீர்திருத்தமோ அல்லது வறுமை ஒழிப்பு திட்டமோ அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15 மற்றும் 16 படி இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான பிறப்புரிமை. இது மக்களாட்சியின் ஆணிவேராகும். OBC என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் படி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்றே குறிப்பிடப்படுகின்றது. OBC என்ற எழுத்துகளில் C என்ற எழுத்து கிளாஸ் அல்லது வகுப்பைத்தான் குறிக்கிறதே தவிர கம்யூனிட்டியையோ சாதியையோ அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சாதியானது ஒருபோதும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரே அளவுகோல் அல்ல. பின்வரும் 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதன் மூலமே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 1. சமூகத்தில் பின்தங்கிய நிலை. 2. கல்வியில் பின்தங்கிய நிலை. 3. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை. இந்நிலையில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் OBC SC ST என்று சாதியை குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு வழங்குகிறார்கள் என்று. இங்கு சாதி என்பது ஒரு தலைப்பு மட்டுமே. ஒரு சாதியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியிருந்தால் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று கருதப்படுவர். நம் நாட்டில் வர்ண அமைப்பு என்ற பண்டைய சமூக பிரிவுகள் இருந்தன. இது 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள். ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொழில், சமூக பங்கு மற்றும் அந்தஸ்து இன்று வரை இருந்து வருகிறது. இதில் சூத்திரர்கள் என்பவர்கள் கீழ்நிலையில்தான் இருந்தனர். இவர்கள் தொழிலாளர்களாகவும் சேவை செய்பவர்களாகவும் இருந்தனர். இம்மக்களே இன்றைய OBC வகுப்பாக வரையறுக்கப்படுகின்றனர். இவர்களை தாழ்த்தப்பட்ட சாதியாக கருதியதால் இவர்களுக்கு அரசின் ஆளுமையில் எவ்வித பங்கும் கொடுக்கப்படவில்லை. கல்வி கற்பதற்கான எவ்வித சூழலும் இல்லை, வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை. ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்கு என்ன வேலை செய்கிறான் என்பதை வைத்துத்தான் அவன் சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆக மக்களின் சமூகம் மற்றும் கல்வி ரீதியான பின்னடைவை தீர்மானிப்பதில் சாதியானது பெரும் பங்காற்றுகிறது. ஆனால் நான் முன்பே கூறியதைப் போல ஒரு சாதியின் பெரும்பான்மையான மக்கள் சமூகம், கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்தால் மட்டுமே அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள் அடங்குவர்.
பெரும்பாலானோர் எண்ணுவது யாதெனில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் சிலர் முன்னேறிய நிலையில்தான் இருக்கின்றனர். இந்நிலையில் இடஒதுக்கீடு என்பது விரும்பத்தகாத ஒரு காரியம் என்று எண்ணுகிறார்கள். ஒரு வகுப்பில் ஒரு சிலர் மட்டும் படித்து நன்கு முன்னேறிய நிலையில் இருந்தாலும் கூட அவ்வகுப்பில் இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது ஒரு தனிநபர் கொள்கை அல்ல. இடஒதுக்கீடு என்பது வகுப்பு ரீதியான கொள்கை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ அல்லது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரோ பொருளாதார ரீதியில் மேலோங்கி இருந்தாலும் கூட அவர்களது சாதியினை குறிப்பிட்டு அவர்களை தரந்தாழ்த்தி சமுதாய பாகுபாடுகளுக்கு உள்ளாக்குகின்றனர். இந்நிலையில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு, அதாவது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வழங்குவது இப்பாகுபாடுகளை முடிவிற்கு கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இடஒதுக்கீடு என்பது ஏதோ திறமையற்றவர்களுக்கு வழங்கும் ஒரு சலுகை போலவும் விரும்பத்தகாத ஒரு காரியம் போலவும் கருணையின் காரணமாக வழங்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு போலவும் கருதப்படுகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல சூத்திரர்கள் என்பவர்கள் தொழிலாளர்களாகவும் விவசாயிகளாகவும் சேவை செய்பவர்களாகவும் தான் இருந்தனர். இவர்களுக்கு பெரிதளவு கல்வி கற்கும் சூழல் இருந்ததில்லை. ஆனால் மேல்தட்டு மக்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர். அவர்களது குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் சூழலும் இருந்தது. இந்நிலையில் ஒரு தேர்வில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவனையும் மேல் வகுப்பை சேர்ந்த மாணவனையும் எவ்வாறு சமமாக நடத்த முடியும்? அவ்வாறு சமமாக நடத்தினால் அரசியலமைப்பு சட்டம் சரத்து 14 புறம்பாகிவிடும். இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு உந்துதலே தவிர அது ஒருபோதும் சலுகை அல்ல, முக்கியமான அடிப்படை உரிமையாகும். ஓபிசி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னவென்றால், சுதந்திர இந்தியாவில் ஓபிசி மக்களுக்கு 1950 முதல் 1992 வரை, அதாவது 42 ஆண்டுகளுக்கு எவ்வித இடஒதுக்கீடும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எஸ்டி மக்களுக்கு 1942 முதல் மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடும் பிற நன்மைகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஓபிசி மக்களுக்கு 1992 மண்டல் கமிஷன் வழக்கின் மூலம்தான் 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதிலும் மத்திய அரசு பணியிடங்களில் 19% மட்டுமே நிரப்பப்படுகின்றன. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், ஆங்கிலத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் என்பர், 1993 ஆண்டில் மட்டுமே நிறுவப்பட்டது. மேலும் 2018 ஆண்டு வரை இதற்கு அரசியலமைப்பு அந்தஸ்தும் கொடுக்கப்படவில்லை. ஓபிசி மாணாக்கர்களை ஆதரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட உதவித்தொகை கூட பட்ஜெட் ஒதுக்கீட்டில் குறைவாகவே உள்ளது. இதனால் ஓபிசி மக்களுக்கு இந்த நிதியுதவி மறுக்கப்படுகிறது. மேலும் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி போன்ற உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு இல்லை என்றே கூறலாம். இறுதியாக நான் தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு குழந்தையானது ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறப்பதென்பது அதன் விருப்பமில்லை, அது முற்றிலும் இயற்கையே. ஆகவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் படும் சிரமத்தை இளைய தலைமுறையினர் ஆகிய நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த மக்கள் வசதியான குடும்பத்திலிருந்தோ அல்லது நன்கு கல்வி கற்ற குடும்பத்திலிருந்தோ வந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது உரிமை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஓபிசி மாணவர்களை அரசு வழங்கும் இடஒதுக்கீட்டுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை நாம் மிக மிக அவசியமாக கற்க வேண்டும். நாம் கற்ற அறிவை நல் முறையில் பயன்படுத்தி நம் தேசத்திற்கு நல்ல குடிமகனாகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இவ்வாய்ப்பினை அளித்த ஓபிசி அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.